மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்னைக்கு சில வசனங்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தைகள். பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, சமாதானமா இருக்கீங்களா? என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க உங்கள்கிட்ட? சமாதானமா தான் இருக்கீங்க? சரி, அவங்களுக்கு உண்மையிலே தெரியும் எந்த அளவுக்கு சமாதானம் இருக்குது. 10% இருக்கா, 50% இருக்கா, இல்லை 100% இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். பட் தேவன் பாருங்க சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார் இந்த உலகத்தில். பாருங்க, இப்போ நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறீங்க. தேவனை நம்பாதவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் உங்கள் வீட்டிலே இருக்காங்க. அவங்களுக்கு பாருங்க சில நன்மைகள் நடக்கும்போது செய்யும் போது எங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கலையா? எங்களுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்காமையா போயிடுது, உங்களுக்கு மட்டும் தான் நடக்குதா, நாங்கள் மட்டும் வாழலையா, நீங்கள் தான் வாழ்றீங்களா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இந்த சமாதானம்ங்கிற ஒன்று நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. சமாதானம் அப்படிங்கிற ஒரு கேட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கீங்களா, நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்னா அது மாத்திரம் அவங்க வாயிலிருந்து வரவே வராது. அதுங்க இது ஒன்று மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கையில் நான் அப்படியே செட்டில் ஆயிடுவேன், நிம்மதியாயிருவேன். இந்த ஒரு விஷயமும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப நிம்மதி வந்துடும். எப்பயுமே அவங்களுடைய நிம்மதி, அவங்களுடைய இந்த சமாதானம் அப்படிங்கிறதெல்லாம் இது உலகத்தில் இருக்கிறவங்க எங்கே நிம்மதியாக இருக்க முடியும்? மனுஷன் ஓடிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஒருவேளை நிம்மதியாக இருக்கணும்னா அவங்களுக்கு எனக்கு இத்தனை கோடி என் லைஃப்பில் கிடைச்சிருச்சுன்னா நான் நிம்மதியாக இருந்துருவேன், இல்லை நான் நினச்ச மாதிரி இந்த ஒரு வேலை கிடைச்சிருச்சா நிம்மதியாக இருந்துருவேன், இல்லை இந்த மாதிரி ஒரு வீடு கட்டிட்டா நிம்மதியாக இருந்துருவேன், இல்லை எனக்கு நினச்ச மாதிரி இப்படி ஒரு லைஃப் கிடைச்சிச்சா நிம்மதியாக இருந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. யார் ஒருத்தர் மாத்திரம்தான் இந்த உலகத்திலையுமே எந்த சூழ்நிலையிலுமே நான் சமாதானமா இருக்கிறேன்னு சொல்ல முடியும்னா தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் சொல்ல முடியும். தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் சொல்ல முடியும். அவங்க உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறதுனால சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுடைய சமாதானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் நடந்துறதுல வரப்போறது கிடையாது, இல்லை நாம் எதிர்பார்த்தது நடக்க போறதுனால வரப்போறது கிடையாது. நம்முடைய சமாதானம் நம்மை சார்ந்திருக்கிற, நம்ம நம்பி இருக்கிற தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனே அந்த சமாதான கர்த்தாவா இருக்கிறாரு. நமக்கு என்ன தெரியும்னா அது கண்டிப்பா நடக்கும், அது கண்டிப்பா கூடும், அது எல்லாமே நல்லபடியாக ஆண்டவர் மாற்றி தருவார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அது நடக்குமோ நடக்காதோ நம்ம அங்கலாய்க்க போறதில்ல, நம்ம குழப்ப போறதில்ல. நம்ம பாரத்தெல்லாம் எங்க இறக்கி வச்சுட்டு சமாதானமா இருப்போம்? கர்த்தரிடத்துல இறக்கி வச்சுட்டு எப்படி இருப்போம்? சமாதானமா இருப்போம். அதனாலதான் இங்க வசனத்துல தேவன் சொல்றாரு, மத்தேயுல 11ஆம் அதிகாரத்துல 28 இருந்து பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் இது ஒன்று தான் செஞ்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கேளுங்க, எந்ததுமே வருத்தமே இல்லாமல் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ஒருத்தவங்க கூட அப்படி சொல்லவே மாட்டாங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்னங்க தெரியும், நான் போகிற பாரம் உங்களுக்கு என்னங்க தெரியும். அவன் பெரிய இருக்கலே பென்ஸ் காரில் போகிறவனா இருந்தால் கூட அவன்கிட்ட நிப்பாட்டி வச்சு நீ கேட்டிங்கன்னா கூட பாரம் இல்லாமல் இருக்கீங்களா, வருத்தம் இல்லாமல் இருக்கீங்களா, கவலை இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னா அது இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டவங்களா யாரா இருந்தாலுமே தேவன் என்ன சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தரேன்? இளைப்பாறுதல். அப்படின்னா இந்த உலகமும் சில நேரங்களில் இளைப்பாறுதல் தருது. ரொம்ப பிரச்சனைகள், போராட்டம், கஷ்டம், இந்த மாதிரி நேரங்களில் அவங்கள என்ன பண்ணுறாங்க, வாங்க ஒரு பாசிட்டிவாக நம்ம ஒரு ஒரு விஷயங்களை நம்ம பேசுவோம், ஒரு பாசிட்டிவ் ஒரு என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம், வாங்க சில விஷயங்களெல்லாம் பாருங்கள் செய்வோம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது நமக்கு அந்த நேரத்தில் என்ன கிடைக்குது? ஒரு டெம்பரவரியான ஒரு பீஸ், டெம்பரவரி அவங்க சொல்கிற ஒரு ரிலாக்ஸ், ஒரு ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட இந்த லீவ் நாளில் ஏன் ஊரோட எல்லாரும் போய் கிடக்குறாங்க அப்படின்னா அது மனிதர்களுடைய மென்டாலிட்டி, குரூப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே ஒருத்தவங்க செஞ்சதை நம்ம செய்யணும், அதுதான் நமக்குள்ளேயே ஒரு இம்பல்சன் மாதிரி. அவங்க செஞ்சுட்டாங்களா, ஐயோ நம்மளும் செய்யணுமே அப்படின்னு. ஏன்னா நாங்கள்லாம் சுத்தாத இடம் கிடையாது இந்த மாதிரி நாட்கள் எல்லாம். ஏன்னா ஏன் சுற்றுறோம், எதுக்கு சுற்றுறோன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் பார்த்தோன்னா எப்படி தோணும் அப்படின்னா, பேசாமல் சுற்றுறதோட வீட்டில் உட்காந்து பேசாமல் உட்காந்து பார்க்குறது ரொம்ப நல்லது போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷத்தை தேடி, அப்பா ஒரு 4 நாள் லீவ் வச்சுனோன்னு எதுக்கு நமக்கு எல்லாமே ஒரு சந்தோஷம் வருது, வருஷத்தில் கேலண்டர் கொடுத்தோன்னே எத்தனை நாள் லீவ் வருது, எங்கெங்கே லீவ் வருது அப்படிங்கும் போது நமக்கு என்னென்னா ஏதோ ஒன்று நமக்கு அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி செய்வோம். ஆனால் இந்த 4 நாளில் தான் அதிகமாக பாருங்கள் எல்லாரும் கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளும் வந்திருக்கும், போராட்டங்களும் வந்திருக்கும். வீட்டுக்குள்ளே ஐயோ இதுக்கு பேசாமல் வேலைக்கே போயிருந்துருக்கலாம் போல் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கும்.
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ லீவ் விடுவாங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் லீவ் விட்ட பிறகு என்னதான் இது போர் அடிக்கிற மாதிரி இருக்கே, ஒன்று பேசாமல் ஸ்கூலுக்கே போயிருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா மனுஷன் எதையோ தேடுறான், ஆனால் அவனுக்கு அது புரியவும் மாட்டேங்குது, அது கிடைக்கவும் மாட்டேங்குது. அது ஒன்று மாத்திரம்தான், அது தேவனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அது அவருடைய சமாதானம், அவருடைய இளைப்பாறுதல். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அந்த ரெஸ்ட்டை கொடுக்குறேன். ரெஸ்ட்டுங்கிறது ஏதோ லீவ் விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு கூட கொஞ்சம் நேரம் தூங்குறது, கூட கொஞ்சம் நேரம் சீரியல்ஸ் பார்க்குறது, கூட கொஞ்சம் நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிற ரெஸ்ட் இல்லை. எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் கலங்காமல் திகையாமல், அதை நம்ம ஒரு பாட்டு படுப்போம் இல்லையா, ஆனந்த துதி ஒலி கேட்கும்னு சொல்லிட்டு, அதில் என்ன வரும், எந்த சூழ்நிலையிலும் மனம் பதறாத வாழ்க்கை, மனம் பதறாத வாழ்வு, சிதையாத ஒரு வாழ்வு. அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு ஹேபிட் தான் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. எல்லாமே மோசமாக இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, போட்டில் எப்படி தூங்குறாரு, தலாணி வச்சு தூங்குறாரு. ஒரு இன்சிடென்ட் பார்க்குறோம் இல்லையா, அங்கே புயல் அடிக்குது, ஓன் அடிக்குது. அவங்களுடைய சீடர்கள்லாம் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க, நம்ம காலையில் போயிற மழைக்கு ஐயோ கூட கொஞ்சம் மழை பெய்யுதே அப்படிங்கிற மாதிரி தோணும். புயல் அடிக்குது, காற்று அடிக்குது அப்படின்னா எப்படி இருக்கும், அதுவும் போட்டில் போயிட்டு இருக்கும் போது பயமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம தேவன் என்ன பண்ணுறாரு, சும்மா தூங்கலை, தலகாணி வச்சு தூங்கினாருன்னு வேறு பைபிளில் மென்ஷன் பண்ணி போட்டிருக்குன்னா, நல்ல ஒரு அழகா லக்ஸரியாக அப்படி தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட எந்திரிச்சு என்னப்பா சத்தம் அப்படின்னு கூட கேட்கல. அப்போ சீடர்கள்லாம் பார்த்துட்டு எழுப்புறாங்க, நாங்கள் மடிகிறது உமக்கு பார்த்துக்கிட்டு இப்படி சும்மா இருக்கீங்க, இதுதான் உங்களுக்கு சித்தமா, நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு பயங்கரமான சூழ்நிலை போயிட்டுருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, நல்ல வேலை என்னை எழுப்புனீங்கப்பா, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டேன், கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், 4 இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்ததுனால நல்லா கரெக்டாக எழுப்பிட்டீங்க பாப்பா, நான் எப்படி ஜோம் பண்ணி சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரா, என்ன சொன்னார், கரெக்டாக தான் சொல்லுங்க, சொல்லுங்க. அற்ப விசுவாசிகளே ஏன் விசுவாசம் எங்க, ஏன் சந்தேகப்பட்டீர்கள். இப்போ இன்றைக்கி கூட நம்ம லைஃப்பில் நிறைய நேரம் அப்படி தான், அப்படியே ஓன்னு அப்படியே சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கும்போது என்னடா தேவன் என்ன பண்ணுறாரு, எல்லாம் அப்படி போயிட்டுருக்கே அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, சில நேரங்கள் எல்லாத்தையும் என்ன அந்த சீஷர்களை மெயினாக ஏன் பார்த்து சொல்கிறாரு அப்படின்னா, சீஷர்கள் தேவனோடையே இருந்து தேவன் செய்கிறத எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அவர் செய்கிறதான் தெரியும். ஒரு பிரச்சனைன்னு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அதை அரட்டுகிறார், அதை ஆண்டு கொள்கிறாரு, அங்கே அவர் ஆளுகை செலுத்தி அதை என்ன பண்ண வைக்கிறாரு, தோல்வியடை வைக்கிறாரு. இப்போ தேவன் இப்போ என்ன எதிர்பார்க்குறாரு, இப்போ ஒரு பிரச்சனைன்னு வருது, இப்போ நீ என்ன செய்ய போகிற, சும்மா பேருக்குன்னு என்னுடைய ஸ்டேஷனாக இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் கிடையாது, பேருக்குன்னு கிறிஸ்துவலாக இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் கிடையாது, பேருக்கு நான் வந்து ரிஜிஸ்டரில் கிறிஸ்டியானிட்டின்னு போடுறதுனால விருப்பம் கிடையாது. நீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றையா, அதுதான் உண்மையிலே நீ கிறிஸ்தவனா இல்லையாங்கிறத எடுத்து காட்டுகிற ஒன்று. சமாதானம் அப்படிங்கிறது இப்படியும் வரும். ஒன்று தேவன் நமக்கு கொடுக்கிறாரு, இன்னொன்று அந்த இடத்துல சமாதானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பிரச்சனைகளை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன ஆகும், பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சமாதானம் வருமா இல்லையா, வரும். ஒன்று நமக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல் இருக்குது, அந்த பீஸ் இருந்தால் தான் நீங்கள் வெளியில் ஆளுகை செய்ய முடியும். தேவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறாருங்கிற அந்த அறிவு இருந்தால் தான் நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க முடியும். எனக்கு அந்த கண்ட்ரோல் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியும், ஏன்னா அப்படிப்பட்டவர் எனக்குள்ள இருக்கிறார் இல்லையா. நமக்கே அந்த கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் போது தான் நமக்குள்ள இருதயத்தில் என்ன இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. இருதயத்தில் சமாதானமாக இல்லாமல் இருந்தால் உங்களால் அதிகாரத்தோடு ஜெபிக்க கூட முடியாது. ஏன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன்லாம் எங்கே ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையை பெருசாக பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த பிரச்சனை உங்களை மேற்கொண்டுருன்னு நம்பிட்டு இருக்கீங்க. அதனால தான் பயம் வருது, அதனால தான் கலக்கம் வருது, அதனால தான் அழுக வருது, அதனால தான் எல்லாமே வருது. அப்போ எங்கே தேவனை பார்க்க தோணும், அப்புறம் எங்கே தேவனை நாமத்தில் அதிகாரம் செலுத்த தோணும், எதுவுமே வராது இல்லையா. அப்போ இங்கே இன்னைக்கு சபைக்கு ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னா, நீங்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய அற்புதங்களை ருசி பார்த்தவங்களா தான் இருக்கீங்க. அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய அற்புதத்தை இங்கே பைபிள்லையும் பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கீங்க. இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்கன்னா அடுத்தடுத்து நீங்களும் இந்த மாதிரி மாறணும்னு விரும்புவாரா இல்லையானா 100% விரும்புவார். சில பேருக்கு புரியுது, அது நம்ம சபையிலலாம் எது எடுத்தாலும் உடனே இங்கே வாங்க, நாங்கள் உடனே ஜெபம் பண்ணுறோம், அப்போ சரியாகும் அப்படின்னு மட்டும் சொல்லி உங்களை ஏதோ ஒரு குழந்தை மாதிரி வச்சுருக்கிறது கிடையாது. நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீங்க, நீங்கள் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், உங்களுக்கு அதிகாரம் தேவன் கொடுத்துருக்க, உங்களுக்குள்ளே இருப்பவர் பெரியவர் அப்படிங்கிறதான் சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இல்லையா. அப்போ அடுத்தடுத்து இந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும் தேவன் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. உலகத்தில் உங்களுக்கு இருக்கா, தேவன் அவங்களுக்குள்ள இருக்காரா,
இருக்காரோ இல்லையோ உங்க தெரியலங்க அப்படின்னு முதல்ல நமக்குள்ளே இருக்காருங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கணும். அவங்களுக்குள்ள இல்லை, அதனால அவங்களுக்குள்ள அந்த சமாதானம் இல்லை, அவங்களுக்கு இருக்கிற அந்த தாளந்துகள், அவங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள், அதிகாரங்கள் எதுவுமே தெரியாது, அதனால அவங்களும் யூஸ் பண்ண முடியாது. ஆகவே அவங்க வெவ்வேறு விதத்துலலாம் ட்ரை பண்ணி ஏதாவது நடக்குங்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தேவனே தருகிறார். அவர் சொல்றாரு, நானே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நானே உங்களுக்கு ரெஸ்ட் தரேன். இங்கே தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், வேற ஏதோ தருன்னு சொல்லல. நான் எப்படிப்பட்டவர் அப்படி சொல்றாரு, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இங்க பாருங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி அது வருது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கிற இந்த வெளிப்பாடுகள், தேவன் சொல்றதை கேட்கும் பொழுது, இப்போ நீங்க இதெல்லாம் கேட்க 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 தான் அந்த சூழ்நிலைகளை போய் நீங்க ஃபேஸ் பண்ணும் போது எதை எப்படி அப்ளை பண்ணணும்னு முதல் தெரியும். கேட்காம போய் அப்ளை பண்ண முடியுமா? நான் வெறும் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துட்டேங்க அவ்வளோதான் அப்படின்னா ஒன்றும் தெரியாது. அப்போ தேவன் என்ன சொல்றார், ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாவற்றையும் போதியுங்கள் என்பதுதான் தேவன் அவங்களுக்கு சொல்லிட்டு போனோம், சீஷர்களுக்கு சொல்லிட்டு போனது. அதான் இங்கேயும் செஞ்சுட்டு இருக்கணும். வெறும் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துட்டேன்னா சரி ஒரு நாள் இறப்பீங்க அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை. நீங்கள் எத்தனை ஞானஸ்தானம் எடுத்தாலும் நீங்கள் தேவனோட வார்த்தையில் நிலை நிற்கவில்லை என்றால் அது உங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். ஏன்னா அதை விட மிகப்பெரிய பயங்கரமான பிசாசு கூட்டங்கள் உங்களை கெடுக்க வஞ்சிக்க சுற்றி தெரிகிறது. அப்போ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு சும்மா வருஷத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு போகிறது, கிறிஸ்மஸ் நியூ இயர்னா அப்படி தலையை காட்டிட்டு வர்றது, தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. அது இப்போ இருக்கிற காலங்கள் கடைசி கட்ட காலங்கள். இப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு போதியுங்க, உபதேசம் பண்ணுங்க. அதை அவங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அப்போ அவங்க வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே தேவன் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள், இந்த உலகத்தில் பாருங்கள் சமாதானம் கிடைக்க, ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்க. அது சைக்காலஜிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதாக இருந்தாலும் சரி. ஒரு தண்ணி வாங்கி அடிக்கிறாங்க, அது சும்மா உங்களுக்கு ஓசியில் கொடுத்துட்றாங்களா, பரவாயில்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்களா, பரவாயில்ல நீங்கள் ஃப்ரீயாக எடுத்து குடிச்சுக்கோங்க அப்படின்னு இருக்குல்ல. அங்கே தான் அதிகமாக காசை வைக்கிறான். ஏன்னா என்னன்னாலும் இங்கே வருவாங்க ஆள், கண்டிப்பாக வாங்கி கடனை வாங்கியாவது வீட்டில் ஒய்ஃபோட தாலியை வச்சாவது குடிப்பாங்க, பாத்திரம் மண்டத்தையாவது உருட்டியாவது கொண்டு அடகு வச்சாவது குடிப்பான்னு அவனுக்கு தெரியும். அதனால் அதுக்கு மட்டும் பாருங்கள் எல்லா ரேட்டும் போயிட்டுருக்கு. நீ எவ்வளோ ஜிஎஸ்டி போடு, எவ்வளோ டேக்ஸ் போடு, நாங்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டோன்னு. அங்கே எவ்வளோ தான் காசு வருதுன்னு தெரியல, அங்கே மட்டும் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது, அவங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை யாரும் ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல, சரிங்களா? காசு போட்டு குடிக்கிறாங்க. இந்த குடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அவனை என்ன நினைக்கிறான், அப்பா ஒரு மணி நேரம் நமக்கு சமாதானமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்தில் மூளைக்குள்ளே என்னது அப்படியே பயங்கரமாக அப்படி ஹார்மோன்ஸ்லாம் செக்ரிகேட் ஆகி அவன் ஹைப்பராக அவனை ஃபீல் பண்ண வச்சு, நான் தான் எல்லாத்துக்கும் மேலே, நீ யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவனுக்கு அவனே ஒரு அந்நியனா மாதிரி ஒரு ரீல் கிரியேட் பண்ணுவான். அதுக்கடுத்து ஒரு 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த பிரச்சனை, இந்த 1 hourக்கு மேலே அதிகமாக பண்ண பிரச்சனை இதெல்லாம் சேர்த்து அமுக்கி குலுக்கி அவன் முன்னாடி வந்து நிற்கும். எதுவும் மாற போகிறது கிடையாது, இல்லையா? இப்படி தான் உலகம் சமாதானத்துக்காக எவ்வளோ விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணுது. பப்புக்கு போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க. இப்போல்லாம் ட்ரக்ஸ்லாம் அதிகமாக பசங்க மத்தியில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. எங்கே போனாலும் எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அப்புறம் இங்கே 4 விஷயத்தை அப்படி சினிமாவில் அப்படி பார்த்துட்டா சமாதானம் கிடைக்குங்கிறாங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எல்லாமே இந்த கொஞ்சம் நேரம் தான், மறுபடியும் அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் தேவன் கொடுக்குற சமாதானம் அப்படிப்பட்டதில்லை. அவர் சொல்கிறாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் சில நேரம் சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஐயோ ரொம்ப கஷ்டங்க, நீங்கள் இப்படி உட்காந்துட்டே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, அவங்க சொல்கிற விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்ம ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த வாலிப பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் என்ன சொல்கிறாங்க, ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், இப்போ இப்படி செய்யாத, அது அப்படி செய்யாத, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஆனால் தேவன் உண்மையிலே என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தின் வழியில் போகிறத விட தேவனோட வழியில் வர்றது உண்மையிலே ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே ஈஸி அண்ட் லைட்டாக உங்களுக்கு தரேன். ஏன்னா இந்த உலகம் பாருங்க, இப்போ ஒருத்தனை நீங்கள் அழிக்கணும், ஒருத்தனை கெடுக்கணும் நீங்கள் நினச்சிங்க, ஒன்லி சரி இப்படி வாங்க, நீங்கள் சமாதானமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எத்தனை பேரை கெடுக்க வேண்டியது இருக்கு உலக பிரகாரமாக, இருக்கா இல்லையா? ஒரு ஆஃபீஸில் இப்போ நான் தான் லீடிங்கில் இருக்கணும்னா உங்களுக்கு மேலே எவன்லாம் இருக்கானோ அவனெல்லாம் முதல் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படியாவது கீழே இறக்கி விடணும். அந்த ஓனர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சீன் போடணும். இப்போ உட்காந்து 24 மணி நேரமும் யோசிக்கணும், எப்படி பலி போடுறது, எப்படி எவனை பற்றி குறை சொல்கிறது, எப்படி பொய்யான விஷயங்களை ஏற்படுத்துறது, இல்லை என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம். இப்போ உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்குமா, உங்களுக்குள்ளேயே சமாதானம் இருக்கா? இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்து அந்த விஷயத்தை அடையிறதுக்கு இவங்க சமாதானத்தை கெடுத்து ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒன்றும் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் நான் லீடிங்கில் வரணும்னு நினைக்கிறீங்களா, கலப்படம் பண்ணுறது, ஏன்னா வேலையை கம்மியாக
கம்மியாக கொடுத்தா தானே மக்கள் உங்கள்கிட்ட வருவாங்க. விலையை கம்மியாக கொடுத்தா குவாலிட்டியை கம்மி பண்ணணும். குவாலிட்டி கம்மி பண்ணாத அளவுக்கு போலியாக சில விஷயங்களை செய்கிறது. அதுக்கடுத்து அவனை பற்றி இவனை பற்றியெல்லாம் சொல்லி உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஹைக் ஆகிறதுக்கு எவ்வளவோ மோசமான விஷயங்களே பண்ணுறான். அவன் 24 மணி நேரமும் பாருங்கள், இந்த உலகத்தில் அவன் நிம்மதியாக இருக்கிறதுக்கே அவன் நிம்மதியை தொலைச்சிட்டு 1000 விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு, செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் தேவன் சொல்கிறார், உண்மையிலேயே நான் கொடுக்குற இந்த டீச்சிங்ஸ், நான் கொடுக்குற இந்த லெசன்ஸ் கஷ்டம் கிடையாது. அதான் சொல்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அப்படி செய்யுங்க, உங்கள் ஆத்துமாக்களுக்கு அது இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. நுகம் அப்படின்னாலே பாருங்க, மாட்டுக்கெல்லாம் நுகம் போடுவாங்க. அந்த மேலே கட்டை மாதிரி வச்சு 2 மாட்டையும் போட்டு அதில் கண்ட்ரோல் பண்ணி அப்படி மாட்டுக்காரை கையில் ரோப்பு வச்சுருப்பான். பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுதான் பார்த்தீங்கன்னா யோக் அப்படின்னு சொல்லுவோம். யோக்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் நுகம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன பண்ணுவாங்களான்னா, மாடுகளில் ஒரு சில இடங்கள்ல எப்படின்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா ஓடக்கூடிய நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மாட்டோட புதுசாக இருக்கிற மாட்டை சேர்த்து விடுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாட்டோட இந்த மாடும் போகும்போது அப்படியே கற்றுக்குறோம் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. ரெண்டுமே ஒன்று தெரியாத மாட்டை சேர்க்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஒரு மாட்டோட எல்லாமே நல்லா பார்த்தது, எல்லாத்தையும் ஜெயிச்சது, இந்த மாதிரி ஒரு வீரமான ஒரு மாட்டோட புதுசாக அப்போ தான் ஃபீல்டுக்கு வந்த ஒரு மாட்டை கூட சேர்த்து விடுவாங்க. அது என்ன பண்ணும், இது இழுத்து 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 கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஓஹோ இப்படிலாம் போகணும் போல, இப்படிலாம் செய்யணும் போல, இப்படிலாம் பண்ணணும் போல பார்த்தே கற்றுக்கிறோம். தேவன் என்ன சொல்றாரு, என்னுடைய நுகம் அப்படிங்கிறது இந்த இடங்கள்ல எப்படி வருதுன்னா, ஒன் ஆஃப் த சைடு உங்களுடைய இந்த நுகத்துல இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றது, 2 மாடுகளும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது இல்லையா? அதே போல இந்த வாழ்க்கைங்கிற பிரயாணத்துல நீங்க தனியால இல்லை, நான் உங்க கூட இருக்கிறேன். இவர் யாரு? இவர் சாதாரணவர், எல்லாத்தையும் ஜெயிச்சவர். அப்ப பாருங்க எவ்வளவு அழகா நம்ம ஈஸியா போய் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத இங்க அழகா சொல்றாரு. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸான எல்லாத்துலயும் ஜெயிச்ச வீரமான அந்த மாடு இந்த ஒண்ணுமில்லாத மாடை கூட இழுத்துட்டு கொண்டு போய் கரை சேர்த்துரும். இத்தனை பேருக்கு புரியுது? அதே போல நம்ம வாழ்க்கையில இம்மானுவேலாக அவர் விட்டார். இப்ப அவரோட நம்ம கனெக்ட் ஆகும் பொழுது, அவரோட நம்ம சேரும் பொழுது இந்த விஷயம் நடக்குது. இப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிச்சு அவரோடு இணையும் போது, சரி ஆண்டவர், இனிமேல் நீங்களும் நான், இனிமேல் என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, இனிமேல் என் வாழ்க்கையில் நான் தனியாக ஓடி செஞ்சு எவ்வளோ ஒன்றும் இல்லாமல் போச்சு, ஆனால் இப்போ என்னோடு இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ இங்கே யோக் அப்படிங்கிறது போட்டிருக்கு பாருங்க, என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லெகுவாயும் இருக்கிறது. ஏனென்றால் 99% பாரத்தை மோஸ்ட்லி யார் எடுத்துடுறா, சுமந்துடுறா? பக்கத்தில் இருக்கிற பலமான ஒரு ஆளு. ஆகவே நம்ம இந்த உலகத்துல உண்மையிலே கிறிஸ்டியானிட்டி லைஃப்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப். அப்படி நீங்க தேவனோடு டிராவல் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறது, ஆள்றது, அப்படியே பிரயாசப்படுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். தேவனை மாத்திரமே நம்பி போயிட்டே இருப்பீங்க. ஈஸி லைட்டாக இருக்கும். ஏன்னாப்பா எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கு, உங்களுக்கு மட்டும் எப்படிப்பா நடக்குது அப்படின்னா, அவர் கூட இருக்கிறவர் நடத்தி தருகிறவராக இருக்கு. அதில் இங்கே பாருங்க, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் 28 போட்டிருக்கு இல்லையா? பைபிளில் நிறைய இடங்கள்ல தேவன் என்ன ஃபாலோ பண்ணிவாங்க, ஃபாலோ மீ, என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள், இப்படி நிறைய இடங்கள் சொல்லுவார். இந்த இடத்துல தான் பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, கம் டு மீ, கம் டு மீ அப்படின்னு சொல்றாரு. எப்படி? ஒரு குழந்தையை ஒரு தாய் 2 கரம் விரித்து அம்மாட்டவா அப்பாட்டவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, கம் டு மீ மை சைல்டு, கம் டு மீ மை சன் அண்ட் டாட்டர் அப்படிங்கிற மாதிரி தேவன் என்ன பண்றாரு, என்னிடத்தில் வாருங்கள். இந்த இடத்துல அப்படி அவரு சொல்றார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு என்ன தருவேன்? ரெஸ்ட் தருவேன். ரெஸ்ட் மீன்ஸ் ஏதோ சும்மா உட்காந்து சேர்ல உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா அவர் வேலையை பாரு அப்படிங்கிற ரெஸ்ட் இல்லை. எல்லாவற்றிலையும் நான் பெரிய ஆளா இருக்கிறேன், நான் ஆண்டு கொண்டு இருக்கிறேன். ஆகவே நீ எதுக்கும் பயப்படாத, எல்லா சூழ்நிலையிலும் நீ சமாதானத்தோடு வாழ முடியுங்கிற அந்த ஒரு லைஃப் ஸ்டைல், அதுதான் ரெஸ்ட், அதுதான் ரெஸ்ட். அப்ப இங்க பாருங்க, நான் எப்படிப்பட்டவரா இருக்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓசிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது இங்கிலீஷ்ல. ஐ வில் ரெஃப்ரெஷ் யுவர் லைஃப் ஃபார் ஐ ஆம் யுவர் ஓசிஸ் அப்படிங்கிறது வருது. சரி, நான் ஒரு இடத்த ஒரு காமிக்க விரும்புறேன். அதே மத்தேயுல 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்கிறத இன்னொரு இடத்துல ஓசிஸ் அப்படின்னு வருது. அப்படின்னா பாலைவன சோலை என்ற அர்த்தம். 23:4. சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ
ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். ஆமா, இந்த இடத்துல யாரை பத்தி அவர் சொல்லிட்டு இருக்காருன்னா பரிசேயர்களை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அந்த காலத்துல அவங்களுடைய டீச்சிங்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பயங்கரமா இருந்துச்சு. அவங்களுடைய கட்டளைகள் 10 கட்டளைகளை கரெக்டா கடைபிடிச்சியா, கரெக்டா ஓய்வு நாள் அனுசரிச்சியா, கரெக்டா விருத்த சேதனம் பண்ணியா, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற எல்லா ப்ரீச்சர்ஸுமே, பழைய ஏற்பாட்டுல பரிசேயர்கள் அந்த ப்ரீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய டீச்சிங்ஸ்லாம் மக்களுக்கு கண்டிப்பா நம்ம போய் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. ஏன்னா இப்போ ஆண்டவர் மறிக்கல, ரத்தம் சிந்தப்படலை, அந்த மாதிரி சூழ்நிலை. அப்போ அவங்களுடைய பாவத்துக்கெல்லாம் இப்போ சர்ச்சுக்கு நீங்கள் ஈஸியாக வர்ற மாதிரி வர முடியாது. என்ன பண்ணணும், இந்த வாரம் நம்ம என்ன பண்ணி வச்சோம் தெரியலையே, சரி பேசாமல் ஒரு மாடையே பிடிச்சிட்டு போயிடுவோம், ஏன்னா பயங்கரமாக ஏதாவது பண்ணியிருந்தா அந்த மாட்டை வச்சு நமக்கு ரத்த பலியை கொடுத்து நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கணும். இல்லை நம்ம இந்த ஒன்றும் செஞ்ச மாதிரி இருந்தாலும் ஒரு புறாவையாவது பிடிச்சிட்டு போயிடுவோம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருந்தா கூட அந்த புறாவின் ரத்தத்தை வச்சு அது நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த காலத்தில் பார்த்து மக்கள் எப்பயுமே அப்படியே ஒரு ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கும் செய்யறதுக்கும் ரொம்ப தவிக்கணும். அதை அவங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிற அளவுக்கு தான் சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா அது கிருபையின் காலம் கிடையாது. இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம சரியா இல்லை, இந்த வாரம் ஃபுல்லாக சரியா நடந்தோன்னு கிடையாது, நம்ம 100% சரியா இருந்தோன்னு கிடையாது. ஆனாலும் தைரியமாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம கவனிக்க முடியுது, கேட்க முடியுது, ஜெபம் பண்ண முடியுதுன்னா அவருடைய கிருபை, அவருடைய ரத்தமே இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அதே உங்களுடைய பைபிளில் தான் பழைய ஏற்பாடு இருக்குது. அதையும் போய் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மக்கள் என்ன திண்டாடினாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ தூரம் தேவனுடைய கோபாக்கினை எப்படிலாம் இருந்துச்சுன்னு. அதே பைபிளில் இந்த பக்கத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம சேஃபாக இருக்கிறோம். எவ்வளோ பேர் அதை நினச்சி பார்த்தீங்க, இல்லவேளை இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லாமல் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம், ஆண்டவரே நன்றி அப்படின்னு. இல்லை என்றால் நமக்கு என்ன இல்லை, ஆசீர்வாதத்துக்கான கேரண்டி கிடையாது. இப்போ கூட வாக்கு பண்ணினவர் மாறிடார் அப்படின்லாம் சொல்கிறோன்னா அவர் மாறாதவர் தான், பழைய ஏற்பாட்டிலையும் மாறாதவர் தான், புதிய ஏற்பாட்டிலையும் மாறாதவர் தான். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு இன்றைக்கி நம்ம பழைய ஏற்பாட்டு மக்கள் மாதிரி நாங்கள் அவ்வளோ ஒஸ்டெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் அதே முரட்டாட்டம் இருக்குது, இன்றைக்கும் அதே பாவங்கள் இருக்குது, இன்றைக்கும் தேவனை விட்டுட்டு போய் விக்கிரகங்கள் பின்னாடி போகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க, இன்றைக்கும் தேவனை மறுதளிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க, இன்றைக்கும் தேவனை முதலாவது வைக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நமக்குள்ளே இருந்து நம்மளை மறுபடியும் அந்த மோசமான சூழ்நிலையும் கெயிட் பண்ணி நடத்தி எப்படியாவது கரை சேர்க்க நம்மோடு ஒருவர் இருக்கிறார். அன்னைக்கு அந்த ஆவியானவர் அவங்களோட இல்லை. தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும். அதையும் பாதி கேட்பாங்க, பாதி கேட்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு போகும் ஆசீர்வாதம். ஆனால் இன்னைக்கு நம்ம பெர்மனண்டான பிளெஸிங்ஸில் இருக்கிற காரணம் அந்த ரத்தம். அந்த ரத்தத்தினால நமக்கு கிடைத்த ஆவியானவர், இந்த வார்த்தையில் இருக்கிற கைடன்ஸ். அதான் சொன்னேன் இல்லையா, இந்த நுகத்தோட இந்த மாட்டோட இன்னொரு மாடு சேர்த்து இணைக்கப்பட்டு விட்டது, ஆகவே நம்ம கரை சேர்ந்துருவோங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. வேற எதுவுமே நம்மளை குறித்து நம்ம பாராட்டி கொள்ள இல்லை. அப்போ இங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த பரிசேயர்கள், அந்த ப்ரீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்களான்னா கேட்கறதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு முடியாத அளவுக்கான டஃப்பான ரூல்ஸஸ்லாம் போடுவாங்களாம். அப்போ தான் தேவன் சொல்கிறாரு, ஏன் இவ்வளோ தூரம் டஃப்பாக நீங்கள் மாற்றுறீங்க? அதாவது தேவன் அன்பா இருக்கிறாரு. அவர் கொடுத்த பிரமாணங்கள் எல்லாம் இவங்க தான் கேட்டு வாங்கினாங்க பழைய ஏற்பாட்டின்படி. எத்தனை பேருக்கு தெரியும்? கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாம் இவங்க கேட்டு தான் வாங்குறாங்க. ஏன்னா எப்பயுமே நாங்கள் ராஜாக்கு கீழே வளர்ந்துட்டோம், எங்களுக்கு ராஜாவை கொடுங்கன்னு இவங்க தான் கேட்குறாங்க, எங்களுக்கு ரூல்ஸ்லாம் கொடுத்தா நாங்கள் கரெக்டாக இருந்துருவோன்னு இவங்க தான் கேட்குறாங்க. இல்லைன்னா தேவனே ராஜாவாக இருந்திருப்பாரு, தேவனே எல்லாமுமா இருந்திருப்பாரு, அன்னைக்கே அவங்க கிருபையாக இருந்துக்கலாம். ஆனால் என்றைக்குமே மக்களுக்கு பட்டாதான் சில விஷயங்கள்லாம் புரியும். எப்பயுமே நமக்குமே பாருங்க எவ்வளோ விஷயங்களை பட்டு தான் ஆண்டவர்கிட்ட வந்திருப்போம். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களெல்லாம் சொன்னோன்னே எடுத்தோன்னே கேட்க மாட்டோம். பட்டு ஐயோ வேறு வழியே இல்லையே அப்படிங்கும் போது தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கரத்தை பிடிக்க வந்திருப்போம். ஆகவே நம்மளாம் அட்வான்ஸாக வந்துட்டோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ப்ரீச்சர்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக சொல்லுவாங்க. அதனால தேவன் சொல்கிறாரு, ஏன் இவ்வளோ டஃப்பான போதகத்தை கொடுத்து அவங்கள தேவன்கிட்டே வரவிடாத மாதிரிக்கு தடுக்கிறீங்க? ஏனென்றால் இப்போ இருக்கிற காலங்களில் மாதிரி தான் நம்ம சபையை விட்டுட்டு வேறு சபையை ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம இல்லாமல் ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு எங்கே காணிக்க வர்றது? நம்ம இல்லாமல் அவங்கள வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு அவங்க சர்ச்சுக்கு வர போகிறாங்க? உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்காரு, நீங்களே சபைன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கே சபைக்கு வர போகிறாங்க? இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், எல்லாமே சுயத்துல யோசிச்சு அவங்களுடைய சுயத்திற்காக தேவனுடைய வார்த்தைகளை பயங்கரமானதாகவும் இப்படி இருந்தாதான் உனக்கு நடக்குங்கிறமாகவும் ரெண்டு மிரட்டல்கள், உருட்டல்கள், ஒரு பயமுறுத்தல்களை ஏற்படுத்தி தேவனாலே பக்கத்துல போக முடியாதுப்பா நம்மெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த காலத்துல ரொம்ப மாத்தி வச்சிருந்தாங்க. அதனாலதான் தேவன் இந்த இடத்துல சொல்றாரு, ஏன் ரொம்ப டஃப்பா அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றீங்க? அப்ப தேவன் முத இங்க வந்திருக்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. பரலோகத்துல இருக்கிற எங்கள்
பிதாவேன்னு சொல்லு. அது அவங்களுக்கு ஒத்துக்கிறல. எப்படி நீங்க பிதான்னு சொல்லி கொடுக்கலாம்? அப்ப அவங்க பேசிட்டு இது பண்ணிட்டு வேற எங்களுக்கெல்லாம் என்ன வேலை, எங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? அவங்க மனுஷனுக்குள்ள இருக்கிற சுயநலம் தான். இது எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா மதத்திலும் இருக்கு. இது மதமா பார்க்கும்போது இந்த மதம் பிடிச்சிரும், ஆனா இது கிருபையா பார்க்கும்போது அது கிருபையா இருக்கும். அப்ப தேவன் சொல்றாரு, இல்ல, மனிதர்கள் இடத்துல வர விடுங்க. அப்படிதான் நான் உங்களை படைச்சேன். இந்த பாவம் ஒண்ணுதான் தடையா இருந்துச்சு, ஆனா அதை போக்க தான் நான் வந்திருக்கிறேன். அதனால சொல்றேன், என்ன இடத்துல வாருங்கள், கம் டு மீ. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர விரும்புறேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை தேவனிடத்துல இருந்து நம்ம பெற்றிருக்கிறோங்கிற அறிவில் இருக்கீங்க? இன்னைக்கு கூட நமக்கு இளைப்பாறுதல் இல்லையா? இப்போ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கா, ரொம்ப சூழ்நிலைகள்லாம் மோசமா இருக்கா, வேற எங்கேயும் ஓடக்கூடாது, தேவனோட சமூகத்தை ஓடணும். தேவனோட சமூகத்துல உட்காரணும். தேவனோட சமூகத்துல அமர்ந்திருந்து, அப்பா என் வாழ்க்கை இவ்வளவு டஃபா போயிட்டு இருக்கு, இவ்வளவு ஒஸ்டா போயிட்டு இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்கணும். அவர் உங்களை நடத்துவார். அதை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சிச்சுவேஷன் இவ்வளவு ஒஸ்டா போயிட்டு இருக்கு, வேர்ல்ட்லியான மக்கள் திங்க் பண்ற மாதிரி, இப்ப இதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்து இந்த வேலைக்கு போகணுமா, இப்போ என் பண தேவைகள் அதிகமாக இருக்குது, அடுத்து இப்படி போகலாமா, அடுத்து இந்த ரூட்டில் போகலாமா, அடுத்து இந்த ரூட்டில் போகலாமான்னு இன்னும் 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 நம்ம மாம்சத்திலே செயல்பட்டு 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 நம்ம இருக்கிற சிக்கலை அதிகப்படுத்தி இருக்கிற சமாதானம் போய் கடைசியில் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி உட்காருவோம். ஏவன் அப்படி உட்கார சொல்கிறது? அதுக்கு நீங்கள் உலகத்தில் இருக்கிற ஒரு நார்மலான ஆள் மாதிரி இருந்துட்டு போயிடலாமே. எத்தனை பேருக்கு புரியுது? நானே ஓடி, நானே யோசிச்சு, நானே பிளான் பண்ணி, நானே எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவன்கிட்ட வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவ எதா இருந்தாலும் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்றபடி செய்யும் போது உங்களுக்கு எல்லாம் ஈஸி அண்ட் லைட்டாக மாற்றி தருவார். இப்படி தருவாரு. அதனாலதான் ஆரம்பத்துல கேட்டேன், சமாதானமா இருக்கீங்களா அப்படின்னு. எப்ப சமாதானம் இருக்காது அப்படின்னா, எப்ப நீங்க மாம்சத்துல செயல்படுறீங்களோ அப்ப சமாதானம் இருக்காது. நீங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, இருந்தாலும் அப்படி சொல்றீங்க, ஓடிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில, நான் அப்படி பண்றேன். அதுக்காக யாரும் சோம்பேறித்தனமா உட்காருங்கன்னு தேவன் சொல்லல. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த காத்திருக்கிற நேரங்கள்ல கூட, காத்திருப்பு முடிஞ்ச பிறகு கூட எல்லாமே சூப்பர் நேச்சுரலா நடக்கும். எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, எகிப்துல இருந்து அந்த மக்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. யார? இஸ்ரேல் மக்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவங்களுடைய டிராவல்ஸ் எப்படி இருந்துச்சு? எல்லாம் சூப்பர் நேச்சுரலா இருந்துச்சு. எல்லாம் எப்படி இருந்துச்சு? போறது என்னமோ பாலைவனம், ஆனா பகலிலே இரவிலே இது சூப்பர் நேச்சுரலா இல்லையா? ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். நான் ஒஸ்டான ஒரு கலாமிட்டிஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். அதுலயும் இனிமேல் நாட்டில் வரப்போற நாட்கள் ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பொருளாதாரம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, டாலர்ஸ் ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியாகி போச்சு. அடுத்து ஏஐ வந்ததுனால நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கெல்லாம் எதுக்கடா வேலை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னுது. ஏன்னா இப்போயே உங்களுக்கு ரீசெண்டாக எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேணுமா, ஏஐ டீச்சரை வந்துட்டாங்க. இப்போ எல்லாத்துக்குமே அடுத்து ஏஐ வந்துருவாங்க. ஏன்னா அதுக்கு எல்லாமே தெரியுது, உங்களை விட பெஸ்ட்டாக அதுக்கு அட்வைஸ் பண்ண தெரியுது. நீங்களே அதுட்டு தான் போய் கேட்டுட்டு இருக்கீங்க டவுட்னா. அப்போ அப்பயே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு மேலே நீங்கள் யாரை வச்சுட்டீங்க. ஏன்னா ஃபுல் இன்புட் அங்கே உள்ளே கொடுக்குறாங்க. ஒரு மெடிக்கலாக அந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும் ஐடியா கூட பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம், பார்த்தீங்கன்னா 19 வருஷமாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொலைகாரன், ஆர்மி ஆஃப் கார்டை கூட ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். 19 வருஷமாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொலைகாரனை ஏஐ மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஏஐ என்ன பண்ணியிருக்குன்னா, அப்போ இருந்த ஃபோட்டோக்கும் இப்போ அவன் எப்படி இருப்பாங்கிறத கரெக்டாக போட்டு காமிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் இருக்காங்க, கண்டுபிடிச்சி தூக்கிட்டாங்க. 19 வருஷமாக இருந்தாலும் பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் கூட யார்கிட்ட போய் கொஸ்டின் கேட்குற மாதிரி வந்துருச்சு, அட்வைஸ் கேட்குற மாதிரி வந்துருச்சு. ஏய், அப்போ உங்களை விட அது பெஸ்ட்டுங்கும் போது மக்கள் அடுத்து யார்கிட்ட தான் போவாங்க? அப்போ எதுக்கு உங்களை வேலைக்கு வச்சுட்டு, வேலைக்கு வைக்கிறவங்களாம் ஏமா நீ போங்க, 4 ரோபோட்டை வாங்கி வச்சுக்கிறேன், ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் அதுலேயே பெரிய ரிஸ்க் இருக்குது, ஆனால் மக்களுக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே பேசினபடி பார்த்தபடி ஒரு நாள் அது ஓவர் கம் பண்ணும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் உலகம் ரொம்ப ஒவ்வொரு நாளும் சேலஞ்சிங்கா போயிட்டு இருக்கு. ஐயோ, இந்த படி படிச்சா அடுத்ததோட நீங்க தான் பீக்குனாங்களேங்க, எல்லா படிப்பையும் சேர்த்து மூளைக்குள்ள வச்சு வந்திருக்கு. ஒரே சிப்புல எல்லாத்தையும் தட்டலாம். உனக்கு எந்த ஃபீல்ட்ல உனக்கு ஆன்சர் வேணும்? உங்களுக்கு ஆர்ட்ஸ்ல வேணுமா, மெடிக்கல்ல வேணுமா, இன்ஜினியரிங்ல வேணுமா, ஒரே வச்சு நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். அவ்வளோ தூரம் இன்புட்டை கொடுத்து வச்சிருக்கான். இன்னமும் இப்போ கூட ரீசெண்டாக நம்மளுடைய அன்புடன் அப்பா நிகழ்ச்சியை கூட இப்போ அது வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. எங்கெங்கெல்லாம் பெஸ்ட்டாக சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதுகிட்ட இருந்து அவங்கள கற்றுக்கறணும்னு அதை எதிர்பார்க்குது. ரீசெண்டாக எங்களுக்கு யூடியூப்லேருந்து ஒரு இது வந்துச்சு, ரிக்வஸ்ட்டை வந்து கேட்டு வந்திருந்தாங்க. உங்களுடைய சேனலில் வந்து நாங்கள் ரொம்ப வேல்யூவாக பார்க்குறோம். அதாவது நம்ம மனுஷங்க பார்க்குற மாதிரி பார்க்குறதுல ஏஐ வந்து ரொம்ப புத்திசாலி. அப்போ அந்த ஸ்டஃப்பை பார்க்குது, அந்த கண்டென்ட்டை பார்க்குது,
அவங்க பேசுகிற விதங்களெல்லாம் பார்க்குது. எது பெஸ்ட்டான சேனல்னு வியூஸை வச்சோ, இல்லை நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு போட்டுட்டு இருக்கிறத, இல்லை அப்படி டான்ஸ் ஆடுறதெல்லாம் மில்லியன் வியூ பார்ப்பான். அப்புறம் வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தான், டெய்லி அதே தான், அதையே இப்படி திருப்பி போட, இப்படி வரும் அப்படி திருப்பி போட்டு அதே மில்லியன் வியூ பார்ப்பான். பார்க்குறாங்கல்ல. அதே வெங்காயம் தக்காளி எத்தனை காலமாக இருந்தாலும் அதே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகால தான் சமையல் போயிட்டுருக்கு. அதை இப்படி போடு, அடுத்து உப்பு கொஞ்சம் கம்மியாக போனால் இது ஒரு டிஷ் வரும், இதை போனால் அது ஒரு டிஷ் வரும். அங்கே பாருங்கள் இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அது திங்கிறது, இந்த ஆடுறது, இந்த என்ஜாய் பண்ணுறது, அப்புறம் புதுசாக ஏதாவது ஒரு சினிமா வருது அதெல்லாம் பார்ப்பான். வேத வசனத்தை சொல்கிறது மாத்திரம் மில்லியன் வியூவில் எந்த பெரிய ப்ரீச்சர்ஸ்க்குமே போகிறதே கிடையாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம் உட்காந்து யார் கேட்குறது. மக்களுக்கு எல்லாமே டைவர்ட், அங்கே தான் ஜாலி, அங்கே தான் இது. அதான் சொல்லலை, அவன் ஒரு சமாதானத்தை தேடி அலைகிறான், அது இதில் தான் கிடைக்கும்னு அவன் நினைக்கிறான்னு சொன்னலையா. அப்போ நம்ம சேனல்ஸில் பார்க்கும்போது உண்மையிலே ஆவியானவர்களை நிரம்பி நம்ம பேசுகிறோன்னா அது உங்களை விட, உலக பிரகாரமாக இருக்கிறவங்கள விட ஆவிக்குரியவங்களெல்லாம் ஈஸியாக நிதானிக்க முடியும். பிசாசு ரொம்ப நிதானித்து வைக்கிறான். அப்போ அவங்க கேட்டுச்சு, இந்த சேனலில் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக நாங்கள் பார்க்குறோம், ஸோ உங்களோட இதை நாங்கள் சர்வே பண்ணி உங்கள்ட்ட இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கலாமா, நாங்கள் ஏஐ ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. நாங்கள் அதுக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இப்போலாம் அடுத்தடுத்து வர்ற காலத்தில் என்ன வருது அப்படின்னா, சர்ச்லேயே வந்து பாஸ்டர்ஸ் தேவையில்லை, ஏஐ பாஸ்டர் வந்திருக்காங்க. சைனாவில் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு, உங்களுக்கு நிறையா யூடியூப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதுக்கு ஃபுல் பைபிளையும் அப்லோட் பண்ணிடுறான். உங்களுக்கு என்ன வசனம் வேணும், இப்போ இதை பற்றி பேசணுமா, அது லேட்டடாக ஒரு 10 வசனத்தை எடுத்து கடன்னு 1 மணி நேரம் சொல்லி வச்சுட்டு போயிடும். ஆனால் அது ஆவிக்குரிய பிரசங்கமாக இருக்குமா? ஆனால் இருக்காது. ஆனால் உங்களுக்கு கண்டென்டாக இருக்கும். உங்களுக்கு ஓகே, இத்தனை வார்த்தைகள் இன்றைக்கி சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ஏஐ வச்சுருக்காங்க ஃபாரினில். அதில் போய் நீங்கள் இந்த வெயிட் மிஷினெல்லாம் போட்டு அமுக்கணுன்னே ஒரு சீட்டு மாதிரி வரும் பார்த்தீங்களா, நீங்கள் இத்தனை வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அமுக்கணுன்னே ஒரு வாக்குத்தத்தம் வரும், ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அப்படி சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு வரவங்களாம் சந்தோஷமாக போயிடறாங்க. இதெல்லாம் ஃபாரின்ஸில் சில இடங்கள்லாம் அமல்படுத்திட்டாங்க. எதுக்குப்பா ஒரு ஆளை போட்டுக்கிட்டு அவங்க உட்காந்து கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கிட்டு இவங்க போனோமா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக எல்லா இடங்கள்லையும் இந்த ஏனுடைய டாமினேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு என்று சொல்லலாம். ஏனென்றால் அவ்வளோ தூரம் அது ஸ்டஃப்பை என்ன பண்ணுறாங்க, ஏற்றுறான். அப்போ நாங்கள் கூட பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்கும் போது நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்புறகு நீ இங்கேயும் வந்துட்டியா, கடைசியில் என்ன பண்ணுவாங்க, டெய்லி டிவோஷன்ஸ் ஏஏ கொடுக்குது அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் அங்கே இருக்கா, ஜஸ்ட் மிஸ்ஸின். அதுக்குள்ளே அறிவு இருக்குது, அதுக்குள்ளே எந்த வசனத்தை எந்த இடத்துல சொல்லணும். இப்போ கூட நீங்கள் இலைப்பாறுதல் ரெஸ்ட் ரிலேட்டடாக பைபிள் வர்சஸ் கொடுனா கூகுள் 1008 வசனத்தை கொடுக்கும் உங்களுக்கு. உடனே அது அப்படின்னா பெரிய இதாயிருமா அப்படின்னா இல்லை. அதை எடுத்து ஆவியிலே நிரம்பி உங்களுக்கு அந்த இடத்துல உங்கள் ஆவியில கிரியை செய்கிற அளவுக்கு போதிக்க ஆவியானவர் வேண்டும். அது ஒரு மனிதன் மூலமாக தான் நடக்க முடியும். ஏன்னா மனிதனுக்குள்ளே தான் அந்த ஆவி இருக்குது, ரோபோக்குள்ளே அந்த ஆவி இல்லை. எனக்கு பேருக்கு புரியுது. அப்போ ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ரொம்ப மோசமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில், இந்த சவால் நிறைந்த உலகத்தில், இனி வரப்போகிற காலகட்டத்திலையும் நம்ம எப்படிங்க வாழ்றது, ஜெயிக்கிறதுனா இவரை கொண்டு நம்மளால் ஜெயிக்க முடியும். அதான் சொல்கிறாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கும். நான் தான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் போராடுறத விட தேவனுக்குள்ளே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை. அதில் இந்த இலைப்பாறுதல்ங்கிற சில இடத்துல பாலைவன சோலைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பாலைவன சோலை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாவது பார்த்துருக்கீங்களா? பாலைவனத்தில் எல்லா இடங்களையும் மண்ணாக இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல நல்ல க்ரீனிஷாக, நல்ல பச்சை பசேர்னு, நல்லா உங்களுக்கு தண்ணி நிறையா. அந்த இடத்துல மட்டும் எனக்கு இது மட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கே தான் எல்லாருமே போய் என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிக்கிறதோ ரெஸ்ட் எடுக்கிறதோ எல்லாமே அங்கே தான் இருக்கும். அதே போல் தேவன் சொல்கிறார், இந்த உலகம் இவ்வளோ பாலைவனம் போல இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கை பாலைவனத்தில் ஒரு சோலையாக இருக்கும் என்று சொல்கிறார். அதுதான் நான் கொடுக்கல இலைப்பாறுதல் செய்ய வைக்கும். எல்லா இடத்துலையும் டார்க்காக இருக்குது, இங்கே மட்டும் எப்படிங்க லைட் எரியுது? ஏனென்றால் நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? தேவாதி தேவனை நம்பி இருக்கிறோம், ராஜாதி ராஜாவை நம்பி இருக்கிறோம். ஏங்க இவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் சூப்பர் நேச்சுரல். எத்தனை பேர் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஓகே, இவ்வளோ தூரம் டஃப்பான வேர்ல்டில் நம்ம எப்படி ஷைன் பண்ண முடியும்? அதுலேயும் தேவனால் செலக்ட் பண்ணப்பட்ட ஆள்கள்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா தேவன் தூக்கி எடுக்கிறதெல்லாம் வெறும் தூசி குப்பை ஒன்றும் இல்லாததான் தட்டி தேத்தி கொஞ்சம் உட்கார வச்சிருக்காரு. அங்கே பெரிய பெரிய ஞானவான் பலவான்கள்லாம் தேவன் இல்லைன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கான். அவன் அடுத்து யோசிப்பான் எப்படி வரலாம் அப்படின்னு. நீங்கள் அவன் மாதிரி யோசிச்சிங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருப்பானா, நீங்கள் 100th ரேங்கில் கூட இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஞானத்தை வச்சு இங்கே உங்கள் வாழ்க்கை இல்லை, கிருபையை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. இத்தனை பேருக்கு புரியுது.
என்றைக்குமே அப்படிதான். ஆண்டவருக்குள்ள வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு கிருப ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்குறேன், எல்லாம் முடிச்சிட்டோம், எல்லாரும் ஒரு நாள் உங்களுக்கு தான் அப்படின்பாங்க. அப்படி கொஞ்சம் ஆளை பலப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி போடு எல்லாத்தையும், நான் போய் மோதிறேன் போங்க. அங்கே பெரிய பெரிய முதலைகள்லாம் உங்களுக்கு மேலே காத்துட்டு இருக்கு. பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஞானத்துல நம்பர் 1 இருக்கிறவங்களாம் தேவன் வேண்டாம் அங்க இருக்கான், அவனோட மோதி நீ ஜெயிக்க முடியாது, நீ கிருபையில போனாதான் ஜெயிக்க முடியும். ஏற்கனவே நம்ம 0. இத்தனை பேருக்கு புரியுது? அவருடைய ஞானத்தை கொண்டு நீ ஜெயிக்கலாம், அவர் ஞானம் இல்லாமல் போனா நீ ஜெயிக்க முடியாது. அடிச்சு சொல்ற, வரப்போற நாட்கள்ல பாருங்க, இந்த கொரோனா போல எவ்வளவோ சில கலாமிட்டிஸ்லாம் நடக்க போகுது. நாட் ஓன்லி பாடியில வைரஸ் மட்டும் இல்லை, வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், எல்லாம் வந்து சர்ச்சில் வந்து கிடப்பாங்க. ஆண்டவரே ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே பிடிச்சு கொண்டவங்க பாக்கியவான்கள். அவங்களுக்கு நம்மளாம் ஒளியா இருப்போம். இத்தனை பேருக்கு புரியுது? அவங்களுக்கு நம்மளாம் ஒளியா இருப்போம். அடுத்து சொல்றேன், இனி அடுத்தடுத்து வரப்போற காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரயாசப்பட்டு அப்படி சொல்லிட்டு இந்த தேவனை விட்டுட்டு நீங்க ஓடுறீங்க பாருங்களா, அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை கவுத்து விட்டு கடைசியில் தேவன் காலில் வந்து தான் விழ வைக்க போகுது. அப்பையும் தேவன் தான் உங்களை காப்பாற்ற போறாரு. ஆனா அடி எந்த அளவுக்கு வாங்குறோங்கிறது உங்களுடைய டிசிஷன். இத்தனை பேருக்கு புரியுது? எதுவும் காப்பாற்ற போறது இல்லை. அந்த காலத்துல இருந்து சரி இந்த காலத்து வரைக்கும் தேவன் மாத்திரமே தான், தேவன் மாத்திரமே. அதுதான் பாருங்க, என்னுடைய சுமை லெகுவாயும் என்னுடைய நுகம் மெதுவாயும் இருக்கிறது என்று தேவன் சொல்றார். ஆனா இங்க வர்றது, வாரத்துல ஒரு நாள் சர்ச்சில் உட்கார்றது, 1 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்கறது நமக்கு ரொம்ப டஃபா இருக்கு. மற்ற 6 நாள் லோ நாயா அலையிறது, காலையில ஓடுறது, நைட்டு வர்றது, சாப்பிடக்கூட முடியல. ஐயோ வருமே மாசம் ஆனா தட்டினா ஒரு 50,000 வந்துருமா, பெருசு அப்படின்னு. அதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ லோன் உழையிறோம். அடுத்த வருஷம் ஒரு 2,000 கூட்டிட மாட்டானா, அதுக்கு அந்த ஓனர் எப்படிலாம் வந்து நம்ம அப்படி தாசா பண்ணுறது செய்கிறது, அங்கே எவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ரீசெண்டாக கூட அந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஹோட்டல் போனோம் பாருங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப ஊழியம் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், பாக்கியமாக நினைக்கிறேன். அடிக்கடி நான் எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் உணர்த்துறார். ஏன்னா நம்ம தான் ஊழியத்தில் ரொம்ப இப்போ கூட நேற்று நம்ம மீட்டிங் வச்சுருந்தோம் இல்லையா, அதிலெல்லாம் ஒரு சிலர்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வாட்ஸ்அப் பார்த்தீங்களாங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வாட்டு எத்தனை மீட்டிங்னாலும் வைங்க, நாங்கள் வந்தால் தானே அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா கரெக்டாக ஒரு ரீசன் சொல்லுவாங்க, ஏன்னா நமக்கு தான் ரீசன் சொல்கிறதா இருக்கு. இதே வந்து நம்ம போய் ஒரு 9 மணி வேலைக்கு ஒரு 9:30 மணிக்கு போயிட்டு, இல்லைங்க இந்த மாதிரி சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, டீ போட்டு கொடுக்கலான்னு வந்தேன். அப்படியாம்மா வாங்க உங்களுக்காக தான் ஆஃபீஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சேர்ப்பாங்களா? என்னங்க ஏமா இந்த உன் ஆஃபீஸா என் ஆஃபீஸா, உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டுருக்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்கியூஸே இல்லை. ஒரு ஸ்கூலில் பசங்களை கொண்டு போய் சேருங்க, என்னங்க பண்ணுறது, வரும்போது ஒரு முக்கியமான வேலையாகி போச்சு, அப்படியே நின்று இந்த ரோட்டில் பேசிட்டு வந்தோம், இல்லை திடீர்னு ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டாரு, அவங்க கால் பண்ணிட்டாங்க, அப்படியே அவங்க வீட்டில் பிள்ளையை வச்சுக்கோங்க, வேற ஆளை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ரொம்ப அப்படியே பிரயாசப்பட்டு செஞ்சு மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ கூட சர்ச்சை எப்போ முடிப்பாங்க, அடுத்து எந்த வேலை இருக்குது அங்கே போகலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கு மைண்டில். இன்னும் தெரியல, போகிற போக பார்த்தா இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகும் போல தெரியுதே. இப்படி தான் மனுஷங்களுடைய இது ஓடுது, பிரயாசம், ஓட்டம், அங்கலாய்ப்பு. நாயெல்லாம் பாருங்க உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நாயை விட மனுஷன் தான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கான். அடிக்கடி நாங்க பார்த்துட்டு இருக்கோம், நாயே நிம்மதியா இருக்குடா, 3 வேளை சோறு, சந்தோஷமா இருக்கு, எதை பத்தி யோசனை இல்லை, சேர்த்து வைக்கணும் கவலை இல்லை. ஆனா அது கரெக்டா கிருபை, அதிகமா கிருபை இருக்கு. மனுஷன் தான் நாயை விட மோசமா. நாளையில இருந்து பாருங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, எங்க கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. அப்ப அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தப்ப பாருங்க, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஊழியம் தான் ரொம்ப கஷ்டமான பாதைங்கிற மாதிரிலாம் உலகத்துல காட்டிட்டாங்க. அப்படி இல்லை, கஷ்டம்தான். ஆனா நீங்கெல்லாம் ஓடுறதை விட நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், ரொம்ப பாக்கியவான்களா இருக்கிறோம், ரொம்ப கனமான ஊழியத்தை பண்றோம். ஏன்னா நாங்க பொறுத்துக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுலாம் தேவனுக்காக. ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு போனப்போ பாருங்க, சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு அவங்க ஹோட்டல்காரனும் சர்வ் பண்றவனுமே கொஞ்சம் லேட்டாக தான் சர்வ் பண்றான். பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாரு பக்கத்து டேபிளில், அவங்களும் பார்த்துட்டு இருந்தோம். அவர் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணால் அவர் ஏற்கனவே செம்ம பசி போல், ஏற்கனவே இப்போ எல்லாருக்கும் சுகரு ப்ரெஷர் வேறு ஏறி போகுது, கொஞ்சம் லேட் ஆனாலும் தாங்க முடியல. அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தோடனே என்ன இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏடாகூடமாக பேசினாங்க. அப்போ கூட அந்த சர்வ் பண்ணுறவன், அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ், இந்த ஹோட்டலில் எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கோம், என்ன சொன்னாலும் இப்படி தலையாட்டிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்தால் கொண்டு வருவாங்க, அவனு தாங்க முடியல. அதுக்கடுத்து சில டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணாங்க. கடைசியில் அந்த ஆள் சாப்பிட்டு முடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ தான் கொண்டு வந்து சார் அப்படின்னு சொல்லி பிளேட்டில் நீட்டினாங்க, நீயே எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பயங்கரமாக பேசினார். அப்பையும் அந்த ஆள் இப்படி பார்த்துக்கிட்டு, சாரி சார் பரவாயில்ல சார் அப்படின்னு. அதுக்கடுத்து மேனேஜர் அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேனேஜர்லேருந்து எல்லாரும் வந்து, எனக்கு பெரிய ஹோட்டல் சரிங்களா. அப்போ பக்கத்தில் எனக்குலாம் பார்க்கும்போது தோணுச்சு,
இப்படி ஒரு வேலை பார்க்கணுமா கேவலமா? உண்மையிலேயே அவங்கள பார்த்து இந்த சர்வ் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து தோணுச்சு இப்படி ஒரு கேவலமா. ஏன்னா அது மானம் வெக்க ரோசெல்லாம் இல்லாம அவ்வளோ தூரம் அந்த வசவை வாங்கிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான். ஏன்னா மாசம் ஆனா என்ன வரணும்? என்னங்க, நான் என் ஹஸ்பண்டை சொன்னேன், நானாக இருந்தால் தட்டோட மூஞ்சில் எரிஞ்சிட்டு வந்திருப்பேன், நீயும் வேண்டாம் உன் வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொழப்பை பார்த்து நான் சம்பாதிச்சு என்னடா பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி நீங்களே அவங்கவுங்க வேலையில் நீங்களே யோசிச்சு பாருங்க. எவ்வளோ தூரம் அந்த ஆஃபீஸில் எவ்வளோ கொட்டு வாங்குறீங்க, எவ்வளோ மொக்க வாங்குறீங்க, எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அவங்க உடனே தெரியாது, அவன் பரவாயில்ல இந்த மாதம் சம்பளம் வாங்கணுமே இவனை சிரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்க. ஆனால் உண்மையிலேயே தேவன் ஊழியத்துக்கு அழைச்சதுக்கு நான் நன்றி சொல்லிட்டேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் கூட நேற்று நிறைய பேர் வரல, நீங்கள் எவ்வளோ விஷயங்களை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ விஷயங்கள். ஆனால் நான் எல்லாத்தையுமே யாருக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்? அப்போ உண்மையிலேயே நான் அவருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ரொம்ப ஹானரபிளாக இருக்குது. என்னை உருவாக்குன தேவனுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிறது ஒரு பெருமையாக இருக்குது, அது பாக்கியமாக இருக்குது. இன்னும் உங்களை மாதிரி என்ன சொல்கிறது, நான் வேறு யாரையும் வந்து தரைக்குறைவாக சொல்லலை. ஆனால் இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் சுமை லெகுவாயும் உங்கள் நுகம் மெதுவாயும் இங்கே தான் இருக்குது, வெளியில் இல்லைங்கிறத காமிக்கிறதுக்காக சொல்ல வரேன். ஆனால் இங்கே வந்து சர்ச்சில் உட்கார்றதோ, போதனைகளை கேட்குறதோ, அவர் வார்த்தையை கடைபிடிக்கிறதோ, அவருக்காக காத்திருக்கிறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் சாதாரண ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன்ட்ட போய் என்ன திட்டு வாங்கினாலும் சரி, அவன் கழுவி ஊற்றினாலும் சரி, மறுபடியும் இன்னொரு வேலை கிடைச்சிடாத, இல்லை எதனாலும் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இந்த இருக்கிற வேலையும் போயிடக்கூடாதே, இல்லை அடுத்த தடவை சம்பளத்தை கட் பண்ணிட போறான் அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷன், உங்களை போல ஒரு ஈக்குவலா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீங்க எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க. ஆனா தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. அவரை உங்களால் என்ன பண்ண முடியல, மதிக்க முடியல, ஹானர் பண்ண முடியல, அவருக்காக சில விஷயங்களை பொறுத்து கொள்ள முடியல. அதுதானே உண்மையா இருக்கு. அதான் ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே வெளிச்சம் வந்துச்சு பாருங்க. இந்த உலகத்துல எப்படியெல்லாம் மனுஷன் சம்பாதிச்சிட்டு இருக்கான், ஓடிட்டு இருக்கான். இன்கேஸ் நாங்களே பிஸ்னஸ் பண்ணோம் முன்னாடி, ஸ்கூல்ஸ் பிஸ்னஸ் பண்ணோம், இப்படிதான் ஒரு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு எப்படிலாம் நம்ம பண்ணலாம். எல்லா ஸ்கூலுக்கும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஐயோ 4 பேர் சேர்ந்துட மாட்டாங்களா அடுத்த தடவை, அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணுமே, எல்லா மனுஷங்களை கவர் பண்றது, மனுஷங்களுக்கு ப்ளீஸிங்கா நடக்கிறது, இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு தேவனை ப்ளீஸ் பண்றது, தேவனை கனப்படுத்துறதுல தேவனை வச்சதுக்கு தேவன் நன்றி செலுத்துறேன். இப்ப நான் ஊழியக்காரங்கள் மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தான் கொடுத்துருக்காரு. நீங்க தேவனை கனப்படுத்தி ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க தலையா இருப்பீங்க, மற்றவங்களாம் வாழா இருப்பாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, நீங்க பிசினஸ் பண்ற இடத்துலயும் சரி, இந்த உலகத்திலயும் சரி, அது எப்படி நடக்கும்? சூப்பர் நேச்சுரலா நடக்கும். அது எப்படி நடக்கும்? உங்களுக்குள்ள இருப்பவர் யார்? எத்தனை பேரு இப்ப சொல்லுங்க, தேவனுடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. நீங்க ஜஸ்ட் நான் பார்த்தது ஒரு சில காட்சிகள். உங்களுக்கு வேலைக்கு போறவங்க அவங்கவுங்க வீட்டில் அவங்களுடைய நிலைமை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஆனா இங்க தேவன் சொல்ற விஷயம் எல்லாமே அற்புதமா இருக்கு, ஜீவனுடையதா இருக்கு. விடு, தேவையில்லாத விஷயத்தை விட எனக்கா காத்து நான் உனக்கு தரேன்றாரு. ஆனா இதுல நம்ம டிராவல் பண்ணி போறதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கு. ஆனா வசனம் கிளியரா சொல்லுது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. So come to me my child, ஏன்ட்டவா. இந்த உலகத்துல வழியில நீ போய், அதனால கடைசியில என்ன ஆயிடுறான், ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெறுத்து ஒரு நாள் வரான். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். உலகத்துல இருக்கிறவன் ஒரு நாள் ஓடி அழுத்து செஞ்சு வந்துருவான். நம்மளும் ஒரு நாள் அப்படி வந்துட்டோம். வந்த பிறகும் இந்த உலகத்தின் வெளியிலேயே ஓடிக்கிட்டு தேவனோட பாதையில ஓடாம இருக்கிறனாலதான் வாழ்க்கை இன்னைக்கும் பாரமா இருக்கு, சமாதானம் இல்லாம இருக்கு, ஈஸியா இல்ல, லைட்டா இல்ல, சூப்பர் நேச்சுரலா இல்லைங்கிறதுதான் உண்மை. பக்கத்துல அவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க சூப்பரா, ஈஸி அண்ட் லைட்டா, அமேசிங்கா, அப்படியே இந்த காத்துல வந்து இந்த இறக பறக்க விட்டு அப்படியே போகும் பாருங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ விரும்புறாரு. நம்ம எப்படி இருக்கோம்னா, எல்லா கல்லையும் என் மேல போடு, இப்படியே நடந்து பாரம் தாங்க முடியலாண்ட. உன்னை யாருமே அவளை பாரத்தை சுமக்க சொன்னா? தேவன் அதான் கேட்கிறேன். இப்ப உலகத்துல இருக்கிறவன் சுமக்கிறான், அவன் ஒரு நாள் ஆண்டவரேன்னு சொல்லி வருவான். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டு சுமந்துட்டு இருக்கோமே. இத்தனை பேருக்கு புரியுது? இத்தனை பேர் நான் பாரமே இல்லாம அப்படியே என் வாழ்க்கை அப்படியே அந்த காத்துல பிறகுற இறகு மாதிரி தாங்க இருக்கு, அப்படியே இருக்கேங்க. உண்மையிலேயே சூழ்நிலைகள் சரியில்லாட்டாலும் அப்படி இருக்க முடியும். எப்பன்னா தேவனோடு இந்த உறவுல இருக்கும்போது சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள் நடக்கும். ஏன் பார்வோன் எதிர்த்து வந்துட்டு இருக்காருங்க, அது மாதிரி அவங்களை எதிர்த்து வந்துட்டு இருக்காங்க. பின்னால பார்வோன் ராணுவத்தோட எடுத்து வந்துட்டு இருக்காரு. யார உள்ளத்தல்ல?
இஸ்ரேல் மக்களை. முன்னாடி என்னது? செங்கடல். பின்னால இங்கிட்டு போனாலும் செத்தோம், அங்கிட்டு போனாலும் செத்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையே மோசே வந்து ஆண்டவரேன்றாரு. அப்ப ஆண்டவர் என்னை பத்தி ஏன் கேட்டுட்டு இருக்க நீ? ஏன்ட்டில் முறையிடுகிறது என்ன? என்னிடம் முறையிடுகிறது கோலை ஓங்கி பிடி, கடலை பிளந்து போயிட்டே இருங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான லைஃபை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ இந்த அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. தயவுசெய்து யோசிச்சு பார்க்கறதுக்காகவாது நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காருங்க. இப்போ நானும் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நானும் இவ்வளோ கவலைப்படுறேன், நானும் இவ்வளோ யோசனை, இவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டு இருக்கேன். உலகத்தில் கூட இருக்கேன். அப்போ எனக்கு அவனுக்கு என்னதான் வித்தியாசம்? இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கும் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கிறாம இருக்கிறதுக்கு என்னதான் வித்தியாசம்? வெறும் பரலோகம் போகிறதுக்கு லைசன்ஸ் கேட்கறதுக்காக வந்திருக்கோம்? எல்லாமே உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் நடக்கிறதுக்காக தான் உங்களை இந்த அழைப்பு கலைத்திருக்கிறார். ஆனால் தான் நம்ம அந்த லைஃப் மேலே ஃபோக்கஸும் இல்லை, அந்த லைஃபுக்குள்ளே நம்ம எங்கேஜ் ஆகிறது இல்லை. பேருக்கு நான் ஆண்டவரை ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் வாட்டில் ஓடுறேன்னு வேர்ல்ட்லி ஸ்டைலில் ஓடிட்டுருக்கோம். இத்தனை பேர் அவங்க மனசாட்சியை தொட்டு ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க. இன்றைக்கே மாற்றங்கள் ஆரம்பிக்கிறது. அதுதான் உண்மை. இல்லைன்னா இந்த 2025 நம்ம சூப்பர் நேச்சுரல் ஆண்டுன்னு சொன்னாங்க, ஆவி நாளையில் ஆகுன்னாங்க. ஒன்றும் நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம அதை எல்லாத்தையுமே ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி பார்த்து வச்சுட்டு அதை கால்குலேட் பண்ணியோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணியோ நம்ம பண்ணுறது இல்லை. அது எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு ஆக்குத்தத்தை அட்டையை ஒட்டி வச்சுருக்கிற மாதிரி அங்கங்கே ஒட்டி வச்சுட்டு மறுபடியும் உலகம் போகிற போக்குலேயே நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு பிரச்சனையா, ஒரு மோசமான சூழ்நிலையா யார்கிட்ட கேட்கணும்? அங்கே எந்த விதத்தில் நீங்கள் டீல் பண்ணணும்? தேவனுடைய விதத்தில் டீல் பண்ணணும். அங்கே யாரை உள்ள விடணும்? நீங்கள் போகக்கூடாது, தேவனை உள்ள விடணும். நீங்கள் போன மூக்குல விட்டா 3 குத்தி தான் பிசாசு அனுப்புவான். யாரை ஃப்ரண்ட்டில் விடணும்? தேவனை விடணும். இங்கே பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ கதைகளை காமிச்சிருக்கேன். சிம்சோனுக்கு இருந்த அந்த பலம், அவர் என்ன பண்ணுறாரு? பாலசிங்க எதிர்த்து வருது, ஆட்டை போல கிழிச்சு போடுறாரு. ஏன்னா ஆவியானவர் அவர் மேலே இறங்கினதுனாலே. பார்த்தோம் இல்லையா? எத்தனை எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். கோலியாத்துக்கு எப்படிங்க? தேவன் அவர் மேல இருந்ததுனால. யோசேப்பு எப்படிங்க அவ்வளவு சோதனை எல்லாத்தையும் ஜெயிச்சாரு? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தான். எல்லாம் சூப்பர் நேச்சுரலா, எல்லாருடைய லைஃப்லயும் சூப்பர் நேச்சுரலா. எப்படிங்க ஆடு மேய்க்கிற ராஜாவானா? தட் இஸ் சூப்பர் நேச்சுரல். எப்படிங்க ஒரு சாதாரண ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்துட்டு இத்தனை பேரை கொண்டா? தட் இஸ் சூப்பர் நேச்சுரல். தாவீது எடுத்து கிட்டாரை அப்படி வாசிக்கும் போது சவுல்ட்டு இருக்கிற ஆவி ஓடுது. தட் இஸ் சூப்பர் நேச்சுரல். அவ்வளோ பெரிய ராஜா சவுல் கொல்லணும்னு நினைக்கிறான் தாவீத, கை வைக்க முடியல. தட் இஸ் சூப்பர் நேச்சுரல். பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில போடுறாங்க, கதவுகள் திறக்கப்படுகிறது. தட் இஸ் சூப்பர் நேச்சுரல். இந்த மாதிரி எல்லாமே சூப்பர் நேச்சுரல் நடக்கிறது தான் கிறிஸ்டியானிட்டி லைஃப். திஸ் இஸ் கால்ட் த ட்ரூ கிறிஸ்டியானிட்டி. நம்மளாம் ஓடி ஓடி பிரயாசப்பட்டு எதோ ஒன்று நினச்சி இந்த மாதம் எனக்கு ஆண்டவர் எனக்கு செஞ்சுட்டாருங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஃபுல்லாக நமக்கு தான் தெரியும் இதுக்கு என்ன பாடுபட்டேன், எனக்கு தானடா தெரியும் அப்படின்னு. இத்தனை பேருக்கு புரியுது? எல்லாமே அப்படி சூப்பர் நேச்சுரலாக நடக்கும். நீங்கள் அவரை மாத்திரமே தேடி அவரை மாத்திரமே பிடிச்சு கொண்டு அவரை முதலாக வைத்து போகும் பொழுது அது எப்படி நடந்தது நமக்கே தெரியாது. ஆனால் சூப்பர் நேச்சுரலாக நடக்கும். பரலோகமே உங்களுக்கு இறங்கி வேலை செய்வதை பார்ப்பீர்கள். யாருக்குமே நடக்காத விஷயம் உங்களுக்கு நடக்கும். தேவ பலத்தால் நடக்கும், தேவ ஞானத்தால் நடக்கும், தேவ ஒத்தாசால நடக்கும். இது நான் அல்ல, அவரே என்று நாமும் புரிவோம், உலகமும் புரியும். அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் இவங்களோட இருக்கிறார் என்று கண்டு பயந்து நடுங்குவார்கள். வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் இவங்களோட இருக்கிறார், என்னன்னாலும் பண்ணாலும் இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ உங்களை பார்த்து ஆண்டவரை அவர்களை அறிந்து கொள்வார்கள். சிங்க கெபியில தானியேல போடுறாங்க, கடிக்கல. சூப்பர் நேச்சுரல். ஆமா தானே? பசி உள்ள சிங்கங்க. அதனாலதான் அடுத்த சில வசனங்களுக்கு அடுத்து சொல்றாங்க, இது உண்மையிலே பசி இல்லையா, இல்ல இந்த சிங்கத்தை கடிக்கவே மறந்துருச்சான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு கூட 2 பேரை போட்டு பாக்குறாங்க. வர்ற வழியிலே கேட்ச் பிடிச்சி சாப்பிட்டுருச்சு. தூக்கி போட்டு வர்ற வழியிலே அந்த வேலையை பிடிச்சிருச்சு. அப்படி மோசமான சிங்கத்தை தேவன் என்ன பண்ணி வச்சிருந்தாரு? வாயை கட்டி போட்டு வைத்திருந்தா. தட் இஸ் சூப்பர் நேச்சுரல். தானியேல் என்ன பண்ணாரு? தானியேல் நீங்களா இருந்தா உலக பிரகாரமா அந்த பேருக்கு கிறிஸ்தவங்களா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நைஸா தானியேல் அந்த ராஜாட்ட போய் கையில காலையாவது விழுந்துடுறேன், உங்களை எல்லாருக்கும் முன்னாடியும் கும்பிடுறது வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இன்னும் பாருங்க ரூம்லயே விழுந்துடுறேன் அப்படின்னு ஒரு சிலர் செய்வாங்க. ஒரு சிலர் எதுக்கு ஆண்டவரே நீ தான் கிருபையா இருக்கிறீங்கல்ல, ஒரு தடவை விழுகிறனால நீங்க ஒன்றும் மன்னிச்சிருவீங்க ஆண்டவர் அப்படி சொல்லி விழுந்துட்டு அப்புறம் எந்திரிச்சிட்டு ஆண்டவரே பாவியேன் மலையின்மை இறக்கமாயிரும், ரத்தத்தால் என்னை கழுவுங்க, சுத்திக்கிறீங்க. என்ன பண்ற ஆண்டவர்? என் குடும்ப சூழ்நிலை அப்படி, என் உயிர் போச்சுன்னா அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு ஊழியம் பண்ண முடியும்?
இருந்தால் தானே தாவீது சொல்கிறார் இல்லையா, நான் சாவாமல் பிழைத்திருந்தால் செய்களை அறிக்க முடியும். அப்போ கடிச்சிருச்சுன்னா அப்போ தேவ சித்தம் இல்லை, பேசாமல் அப்படி நைஸாக அட்ஜஸ்ட் பண்ண. ஆனால் இருதயத்தில் உங்களை தான் ஆண்டவரை நேசிக்கிறேன் நம்மளை மாதிரி இருந்தால் சொல்லியிருப்போமா இல்லையா? இல்லை ஆண்டவரே ரொம்ப கஷ்டம், சிங்க கேபியில் போட்டுருவானா, மறுதளிச்சிடுறேன் பேசாமல். சிங்க கேபிக்கு பக்கத்தில் போகிற வரைக்கும் அல்லேலூயா ஆமேன்னு கூட சொல்லியிருப்போம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே இருந்து அந்த ரோரிங் சவுண்டு, சிங்கத்தினோட சவுண்டு வந்தோடனே என்ன சொல்லியிருப்போம், இவர் என்ன ஆண்டவரா என்னை சாக வைக்க பார்க்குறாரு, ஆண்டவரே நீ வேண்டாம் யாராக இருந்தாலும் சரி. சிங்க கேபி ஓப்பன் பண்ணோடனே சிலருக்குலாம் ஒன்றும் இல்லை, ராஜாட்ட இருந்து அந்த கட்டளை வந்தோடனே மறுதளிச்சிருப்போம். எதுக்கு ஆண்டவரே என்னை காப்பாற்றலை, வாக்கு தத்தமாவது ஒன்றுமா. ஓ, தானியேலை உள்ள தூக்கி போட்டாங்க. சரி உள்ளே இருந்தாலும் கத்திருக்கணும்ல, என்ன ஆண்டவரை உங்களை நம்பினேன், இந்த தேசத்தில் வந்து விட்டீங்க, உங்களுக்காக நான் எவ்வளோ வைராக்கியமாக வாழ்ந்தேன், இப்படி சிங்கத்தின் நடுவில் போட்டு கத்தி கூப்பாடு போட்டு ஐயோ ஐயோ அம்மா அப்பா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னா சொல்லியிருக்கணும். பேசாமல் இருந்தா தானியேல் எப்படிங்க அப்படி இருக்க முடியுது? தட் இஸ் ஃபெய்த், தட் இஸ் ஃபெய்த், தட் இஸ் ஃபெய்த். சும்மா நானும் விசுவாசிக்கிறேன் நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது விசுவாசமே கிடையாது. நமக்கு இந்த அளவுக்குலாம் சுச்சுவேஷன்ஸ் போக வேண்டாம். கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் பேர்டான சுச்சுவேஷன் வந்தாலே இந்த வாரம் சர்ச்சைக்கு போகவே பிடிக்கல, இவங்க வேற வாரம் ஒரு வாக்கு தத்தை வேற சொல்லிடுவாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஆண்டவராது இதுவாது அப்படின்ட்டு போயிடும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தானியேலை எதுவும் தீண்டவில்லை, எந்த சிங்கங்களும் தீண்டவில்லை. இவ்வளோ பெரிய சாட்சியார்னால தான் இந்த 2025 நான் தானியேலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இதுதான் உலகத்துக்கு சாட்சியாக வாழ்றது. நம்ம விசுவாசத்தை வச்சு வீட்டில் இருக்கிற 4 பேருக்கே சாட்சியாக வாழ முடியாது. யோசிக்கணும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நிறைய நம்மளை டிசிப்ளின் பண்ணுற மாதிரி நிறைய வரப்போகுது. ஏன்னா ஆவியானவர் அந்த வருஷத்தை டேக் ஓவர் பண்ணுறாருனாலே அந்த வருஷத்தில் எப்பயுமே தேவையில்லாத விஷயங்களை எடுத்து போட்டு தேவனுக்கு நேராக நம்ம ரெகுலேட் பண்ணாதான் சூப்பர் நேச்சுரலாக எல்லாமே நடக்கும். ஆகவே விட்டு கொடுங்க, ஃப்ரீயாக விட்டு கொடுங்க. என்ன பண்ணுங்க, கரெக்ஷன் பண்ண விட்டு கொடுங்க. கரெக்ஷன் பண்ண 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 தான் நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோங்கிறது தெரிய தான் அடுத்து 100 மார்க் வாங்க உங்களால் முடியும். சூப்பர் நேச்சுரல்ங்கிறது எதுவும் அதுவாக நடந்துடாது, உங்கள் வச்சு தான் உங்கள் மூலமாக தான் நடப்பிக்க முடியும். உங்களுடைய விசுவாசம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதே. அப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மிஸ் பண்ணுற இந்த எல்லா விஷயத்தையும் மாற்றி உங்களை அந்த ஒரு லைஃப் ஸ்டைல், என்ன லைஃப் ஸ்டைல், ஈஸி அண்ட் லைட். என்ன லைஃப் ஸ்டைல்? எத்தனை பேர் அப்படி உண்மையிலே வாழணும்னு நினைக்கிறீங்க? ஈஸி அண்ட் லைட், அதுதான் உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கை. ஏன்னா அவர் சிலுவையில கஷ்டப்பட்டு சுமந்து எல்லா பாரத்தையும் சுமந்த பிறகு தீர்த்த பிறகு நான் ஏன் சுமக்கணும்? அவசியம் இல்லையே. அப்படி இருந்தும் ஏன் என் வாழ்க்கை இவ்வளோ பாரமா போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளே அவர்கிட்ட கொடுக்காம வேண்டாம் சுமைகள் நம்ம தலையில போட்டு சுமந்துட்டு இருக்கோம். தேவன் சொல்றாரு, ஏன்ட்ட கொடு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, நீதிமான் ஒருபோதும் அவர் என்ன பண்ண விட மாட்டாரு, தள்ளாட விட மாட்டார். அப்ப இன்னைக்கே என்ன பண்ணுங்க, எதா இருந்தாலும் சரி தேவனிடத்துல இறக்கி வைங்க, தேவன் சொல்றபடி செய்யுங்க, தேவன்கிட்ட கேட்டு செய்யுங்க. அது எல்லாமே ஈஸி அண்ட் லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் இவங்க சொல்றபடியெல்லாம் போனால் வாழ்க்கையில் வாழவே முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கெல்லாம் பைபிளில் இருக்கிறபடிலாம் வாழணும்னா அந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு நினைக்கிறவங்க 199 பேர் இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? என்னுடைய அப்பாவே வந்து கேட்டிருக்காரு. ஏன்னா அவங்களாம் ஒரு சாதாரணமாக ஒரு பேசிக்கான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழ்ந்தவங்க தான். பைபிள்லாம் படித்து பார்த்துட்டு இப்படிலாம் வாழ்கிறது உலகத்தில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஊழல், லஞ்சம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலகத்தில் எது எடுத்தாலும் காசுன்னு ஓடிட்டுருக்கு. நம்ம உண்மை, நீதி, நேர்மை, பரிசுத்தம் இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தால் எப்படிங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உலகம். அதெல்லாம் வந்து சர்ச்சில் மட்டும் ஆமைன்னு போட்டுக்கிறதுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு தான். ப்ராக்டிக்கல் லைஃப்னு அப்ளை பண்ணும் போது இது சாத்தியமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது உண்மையிலேயே ரொம்ப சாத்தியம். எப்போ? ஆவியானவரோட துணை கொண்டு செய்யும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். நீங்கள் கவர்மெண்ட்டில் போய் இந்த அதிகாரிக்கு ஏதாவது காசு கொடுத்தாதான் முடியும்னு நினைக்கிறீங்க. நானுமே ஊழியத்துக்குள்ள வரும்போது நிறைய இது மாதிரிலாம் யோசித்தேன். இப்படிலாம் பண்ணால் என்ன இருக்கும், இப்படிலாம் எப்படி நடக்கும், இப்படிலாம் எப்படி நடக்கும், ஏன்னா இந்த உலகம் இப்படி தானே போயிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா அவன் சைனே பண்ண மாட்டேங்கிறான். ஒரு சர்ச்சு கட்டணும்னீங்கனாலே அவனுக்கு எவ்வளோ கொடுத்தாதான் நீங்கள் கட்டணுங்கிற அளவுக்குலாம் உலகம் போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஒரு சின்ன வேலைக்கே அவளை கேட்டுட்டு இருப்பான். அப்படிங்கிற போதெல்லாம் எப்படி அப்படின் போது ஒரு ஊழியக்காரங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தெல்லாம் தேவன் எனக்கு எடுத்து காமிச்சார் ஒருத்தவங்க மூலமாக. அவங்க என்ன பண்ணுவாங்களான்னா, போய் ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸ் முன்னாடி உட்காரும் போது என்ன அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட போய் அங்கே போய் அவங்க தேவன் கொடுத்துருக்கிற வரங்களால் நிரப்பப்படுற ஒரு மனுஷன். ஸோ போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த ஆளை பற்றி உங்கள் தேவன் இப்படிலாம் சொல்கிறாரு, உங்கள் தேவன் இப்படிலாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு, இதான் தீர்வுன்னு சொன்னோடனையும் அந்த சீட்டில் உட்காந்துருக்கிறவங்க எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படிங்க இது?
ஏன்னா மனுஷனுக்குள்ள இருக்கிறத எல்லாருமே யாருக்கு தெரிய வைக்க முடியும்? தேவன் எல்லாருக்கும் தெரிய வைக்க முடியும். ஏன்னா தேவனுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, உன் லைஃப் இப்படி போயிட்டுருக்கு, நீ இப்படி இருந்தால் சரியில்லை, உன் லைஃப்பில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, தேவன் அதை மாற்ற விரும்புகிறாரு, இதுதான் உனக்கு தேவன் கொடுக்குற வார்த்தையை சொல்லும் போது அவனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இவர் பெரிய ஆளாக இருப்பார் போல, தேவன் உண்மையிலே பெரிய தேவன் தான், எதுக்கு நம்ம தேவையில்லாமல் விளையாண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அவங்க பயந்து தேவனை நம்பவும் செய்கிறாங்க, அந்த விஷயத்தை அனுமதிக்கவும் செய்கிறாங்க. அப்போ நம்ம லைஃப்பில் இன்றைக்கி ஏன் எல்லாமே கஷ்டமாக போயிட்டுருக்குன்னா அறகுறை வாழ்க்கை வாழ்கிறதுனால. கிறிஸ்டியானிட்டிலையும் முழுசாக 100% இல்லாமல், இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரியும் முழுசாக இல்லாமல் அறகுறையாக இருந்துக்கிட்டு என்னடா ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கே வாழ்க்கை அப்படின்னு. அதான் தேவன் இந்த தடவை ஃபுல்லாக தேவனை போல தேவனுக்குள்ளே பரிபூர்ணமாய் வா, எல்லாத்தையும் சூப்பர் நேச்சுரலாக மாற்றி தருவேன் என்று. இப்போ நம்ம அவருக்குள்ளே மாற மாற, அவரை போல மாற மாற, எங்கேயாவது இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாருக்காவது லஞ்சம் கொடுத்தாரு, ஊழல் கொடுத்தாரு, இல்லை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறதுங்க அப்படின்ட்டு போனாருன்னு இல்லையா? ராஜா சிங்க மாதிரி வாழ்ந்தார் இயேசு இந்த உலகத்தில் வாழ 33 வருஷம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை நீங்கள் படித்து பாருங்கள். அவர் யாருக்கு மாத்திரம்தான் இடக்கம் காட்டுவார்னா ஒன்றும் இல்லாதவங்க அப்பாவி சப்பாவிகளுக்கு தான். யாரை பதிலுக்கு பதில் பேசி வச்சு செய்வாருன்னா பரிசேயர்கள், சதுசேயர்கள். அவருக்கு 2 ஃபேஸ் இருக்குது. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நிறைய பேர் இயேசு எப்பயுமே இந்த பரிதாபமாக சிலுவையில் அப்படியே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு மாத்திரமே சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறீங்க. தயவுசெய்து அந்த 4 சுவிசேஷங்களை படித்து பார்த்தீங்கனாலே அவருக்கு எவ்வளோ கோபம் வரும், அவர் எவ்வளோ நீதிபரரு, அவருக்கு பெருமையினாலே பிடிக்காது, அவர் யார் மாத்திரம்தான் இறக்கப்படுவார், அப்படி யார் மேலே மாத்திரம்தான் பிரியமாக இருப்பாருங்கிறலாம் கிளியராகவே புரியும். பெருமை உள்ளவனுக்கெல்லாம் தேவன் பக்கத்துலேயே நிற்க முடியாது, சுத்தமாக பிடிக்காது. யாரை? பெருமையாக இருக்கிறவன. அதே நேரத்தில் தாழ்ச்சியாக இருக்கணும் ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஈஸியாக தூக்கி விட்டுட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட தேவன் இயேசுங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ அப்படிப்பட்டவருடைய ஒரு வாழ்க்கை நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை உள்ள வாழ விட்டீங்கனாலே நீங்களும் இப்படி கெத்தாக வாழலாம். நிறைய பேருக்கு அதானே வாழ முடியல. அதான் நாங்களே நினச்சிருக்கோம் ஊழியனாலே இப்படி தான் இப்படியே போகணும். இல்லை இல்லை, உண்மையிலே கனமான ஊழியம். அவருக்காக விட்டு கொடுக்குற எல்லா இடத்துக்கும் பதிலாக நம் தலையை உயர்த்தி வைக்கிறவராக இருக்கிறார். அவர் பார்த்துட்டு தான் இருக்கார், எனக்கா என் பிள்ளை இவ்வளோ விட்டு கொடுக்குதா, மறுபடியும் மறுபடியும் உயர்த்தி கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் உலகத்தில் மேலானது எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த ஸ்டைலுக்கு வாங்க, தேவனோட வார்த்தையின் ஸ்டைலுக்கு வாங்க, தேவன் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மாத்திரமே செய்வேங்கிற ஸ்டைலுக்கு வாங்க. 100% இதில் முழுசாக இறங்குங்க. உங்கள் வாழ்க்கை ஈஸி அண்ட் லைட்டாக இருக்கும். உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் எடுத்து ஈஸி அண்ட் லைட்டாக மாற்றிடுவார். சமாதானமே என்றைக்குமே இருக்கும். ஹல்லேலூயா. இத்தனை பேர் இப்படி வாழ விரும்புகிறீங்க? இதுக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், டோட்டல் சரண்டர், முழுமையான கீழ்ப்படிதல். நீங்களே உங்கள் மூளையை போட்டு யோசிக்காமல் எல்லாத்தையும் தேவன்கிட்ட கேட்கறது, அவர் சொல்கிறபடி செய்கிறது, அவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட விட்டு கொடுப்பது, நீங்கள் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலாம். ஹல்லேலூயா.